ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். நான் இப்போ தீபாவளி அன்னைக்கு எடுத்த கொஞ்சம் வீடியோ தான் இப்போ போட்டிருக்கேன். நீங்களும் பட்டாசுலாம் வெடிச்சிருப்பீங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம சீயக்காத்தூள், எண்ணெய் இதெல்லாம் வச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் வச்சு சாம்பிராணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்லோரும் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, அப்புறம் பலகாரம்லாம் நம்ம செஞ்சதெல்லாம் வச்சு இப்போ சாமி கும்பிட்டோம். இப்போ நான் என்னென்ன பலகாரம் செஞ்சுருக்கேங்கிறத நான் தினமே ஒவ்வொரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் என் பையன் போயிட்டு நான் பிரியாணி வாங்கிட்டு வரேம்மா, வீட்டில் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்போது அஞ்சப்பரில் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தான். தீபாவளி பார்த்திங்கன்னா அஞ்சப்பரில் இதுமாரி ஒரு கேரியரோட பிரியாணி தராங்க. அதாவது பார்த்திங்கன்னா 999 ரூபாய்க்கு இந்த கேரியரோட இந்த பிரியாணி வந்துடுது. இது நல்லா டேஸ்ட்டாக நல்லாவே இருக்குது. ஒரு பிரியாணி பார்த்திங்கனாக்கா சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஒரு பிரியாணி பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா அதுவும் மட்டன் பிரியாணி தான். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருந்தது. அதோட ஒரு ஃபிஷ் வறுவலும் வாங்கிட்டு வந்திருந்தாப்புல. இது எல்லாத்தையுமே வச்சு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதோடு நாங்கள் வேறு எதுவும் செய்யலை. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முதல்ல சென்னை போயிருந்தப்போ விளக்கு கடைன்னு ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். போரூரில் இருக்குது. அங்கே எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு 2 மைலில் 2 விளக்கு வாங்கணுன்னு ஆசை. இது ஆன்லைன் மூலியமாக நான் பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப்லேயும் வந்தது. இதை போய் நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் டைம் சென்னை போயிருந்தப்போ இப்போ நாங்கள் அந்த கடைக்கு போயிருந்தோம். போயிட்டு அப்புறமா அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் நான் பண்ணினேன். தீபாவளி அன்னைக்கு தான் அந்த விளக்கையும் நான் விளக்கேற்றி வச்சேன். ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. அதனால இப்போ நான் அந்த விளக்கு கடையையும் போய் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோவையும் இதோட இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்களும் அந்த விளக்கு கடையை பாருங்கள். அப்புறம் தீபாவளி அன்னைக்கு சாயந்தரமாக கொஞ்சம் வெளியிலையும் போனோம். ஒரு இடத்துல நிறைய பட்டாசுலாம் வெடிப்பாங்க. சரின்னு கொஞ்சம் நேரம் அங்கே போய் இந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்தோம். எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு நல்ல அழகழகாக இருந்தது. இப்போ முன்னாடி போட்டிருக்கிறதெல்லாம் இப்போ நான் அங்கே எடுத்த வீடியோ தான். இப்போ நாங்கள் அதோட ஃபோட்டோலாம் நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். உண்மையிலே இது வெளியில் போயிட்டு வந்தோம்னா, நம்ம எவ்வளோ வேலை பார்த்தாலும் நம்ம வெளியில் போயிட்டு வந்தோம்னா அது ஒரு மனசுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குது. இப்போ இந்த விளக்கு கடை வீடியோவை இப்போ பாருங்கள். இப்போ முன்பக்கம் பார்த்திங்கன்னா கடை இதுமாரி தான் இருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட் மாரி தான் இருக்குது. அதில் தான் வச்சுருக்குறாங்க. மேலே மாடியில் தான் இருக்குது. ஆனால் நல்ல இடம், நல்லா பெரிய இடமாவே இருக்குது. உள்ளே போன உடனே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வாராகி அம்மன் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளார வந்தது மாதிரி இருக்குது. இது கடை மாதிரியே எனக்கு தெரியல. உண்மையிலேயே முன்பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சாமி சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சிலைகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாக இருக்குது. எல்லாமே செம்ம வெயிட்டு. ஆனால் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாமே நல்ல திருத்தமாக ரொம்ப அழகழகாக ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட க்யூட்டாக இருக்குது. ஒவ்வொரு சிலையும் பார்த்திங்கனாக்கா அவ்வளவு அழகு. எல்லாம் வெயிட்டும் பார்த்திங்கன்னா ஒன்றும் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் ஒரு சில இதெல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்ததெல்லாம் எடுத்து பார்க்கக்குள்ளார ரேட்டெல்லாம் ஒரு 700க்கு மேலே தான் போட்டிருந்தாங்க. விளக்குலையே பாருங்கள் எத்தனை வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. 1 2 இல்லைங்க, அவ்வளோ வெரைட்டிஸ். அதுமாரி கிருஷ்ணன் சிலை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அவ்வளோ கிருஷ்ணர் அழகழகாக இருந்தார். விநாயகர் அதுமாரி பார்த்திங்கனாக்கா விளக்குங்க தான் மெயின்னு பார்த்திங்கன்னா நிறையா. அதுமாரி இந்த உருளியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எங்கள் பொண்ணு ஒரு கரண்டி எடுத்துட்டு இது வாங்கலாமா அப்படின்னு சொன்னால் அதை தூக்கி பார்த்தா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. பொங்கலுக்கெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இல்லை பொங்கலுக்கெல்லாம் வச்சுருக்கமா நான் ஏற்கனவே. அந்த ஒரு கரண்டியோட ரேட்டே பார்த்திங்கன்னா 650 ரூபா போட்டிருந்தது. ஆனால் செம்ம வெயிட்டு. இதெல்லாம் வாங்கி போட்டோம்னா நம்மளுக்கு காலத்துக்கும் கிடக்கும். அந்த மாதிரி இருந்தது வெயிட்டெல்லாம் பார்த்திங்கனாக்கா. அங்கே பித்தளையில் இல்லாத ஐட்டமே இல்லைங்க. நம்ம அரிசி போடுற படி இதெல்லாமே வெரைட்டிஸாக நிறையா வச்சுருந்தாங்க. அதுமாரி பிளேட்டு பார்த்திங்கன்னா அது மாதிரியும் இருந்தது. இந்த இடம் நடுப்புற இருக்கிறது தான் கோயில் மாதிரி இருந்தது. ஃபுல்லாக அவ்வளவு விளக்கு ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்தமாரி காப்பர் ஐட்டங்களும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க.
அதுமாரி இந்த சூடம் காட்டுறது அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நிறையா வெரைட்டிஸாக இருந்தது. 1 2 இல்லை, எல்லாம் கோயிலில் இருக்கிற மாரியெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து எங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமா அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இதில் பார்த்தீங்கன்னா மயில்லையே வந்து ரொம்ப வெயிட்டாக ஒரு இது இருந்துச்சு. அது விளக்கோடு இருந்தது. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுமாரி விளக்கு இல்லாமல் இருந்தது மயில். அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த விளக்கோடு இருக்கிற மயில் பார்த்திங்கன்னா 2000 போட்டிருந்தது. நான் வந்து இப்போ மெயினாக வந்து இந்த விளக்கோடு இருக்கிற மயில் தான் நான் வாங்கிறதுக்கு வந்தேன். அதுவும் இல்லைன்னா மூஞ்சூரில் வந்து விளக்கு மாரி இருக்குது. அதுவும் வச்சாலும் நமக்கு விசேஷம்தான். அதனால அது மாதிரியும் வாங்கலான்ட்டு வந்தேன். எனக்கு மூஞ்சூர் விளக்கு எனக்கு அன்றைக்கி கிடைக்கல. அதனால நான் வந்து சாதாரண மயிலில் தான் வாங்கினேன். இந்த மயிலும் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் ஒரு 700 கிட்ட போட்டிருந்தது. விநாயகரை பாருங்கள், எத்தனை விநாயகர், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதங்கிற மாதிரி அவ்வளோ அழகு. வெயிட்டு நல்ல வெயிட்டு. எல்லாமே காசு போனால் கூட நல்லா ஒர்த்து தான். ஒன்று கூட வந்து சாதாரண ஒரு இதாகவே இல்லை. வச்சுருந்தோம்னா அவ்வளோ நல்லாவும் இருக்கும். இந்த விளக்கு பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்குது. ஒன்று ஒவ்வொரு அழகு. இந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 270 இந்த மாரி தான் போட்டிருந்தாங்க. ஒரு சில பொருள்லாம் நம்மளால் வாங்க முடியும், அந்த அளவுக்கு தான் ரேட்டு இருந்தது. பார்க்கவும் ஒரு திருத்தமாக ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு எடுத்திருக்க இந்த விளக்கை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு. அவ்வளவு வெயிட்டு, ரொம்ப திருத்தமாக ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு அடுத்து எடுத்த விளக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கக்குள்ளே எனக்கு எல்லாமே எங்கள் பாப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், வாங்கணும் போல இருக்குடி. இதை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னேன். இப்போ நான் 2000 சொன்ன இந்த மயில் விளக்கு இப்போ இதுதான். இது அவ்வளோ ஒரு வெயிட்டு. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நான் எடுத்த மயில் வந்து வேறு, அது வந்து 1500 உள்ளார வந்தது. இது பார்த்திங்கன்னா 2000க்கு மேலே வந்தது. இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம எதை வேணால் எடுக்கலாம் காசு இருந்தால். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது அங்கே பார்க்கக்குள்ளார. எதுவுமே வேண்டானே நமக்கு நினைக்க தோணாது. அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே. இந்த பாவை விளக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ திருத்தமாக இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கொடி விளக்கு, அதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் நம்ம கோயிலில் பார்த்துருப்போம். இப்போ இதை பாருங்கள், எவ்வளோ எந்தெந்த ஊரில் இருக்கிற விளக்கு மாடல் பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே இருக்குது. இல்லாத ஐட்டம் கிடையாது. அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. ரொம்ப சின்னதாகவும் இருந்தது, அழகாகவும் இருந்தது. சின்ன சைஸில் வந்து இந்தமாரி ஒரு குத்து விளக்கு மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1500 கிட்ட போட்டிருக்காங்க. நாச்சியார் கோயில் விளக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி உள்ள டிசைன்லாம் இங்கே நிறையாவே வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா குத்து விளக்குன்னு பார்த்தா 1 செட்டு 2 செட்டு, மிஞ்சி போனால் 3 செட்டு இப்படி தான் நம்ம வச்சுருப்போம். சின்னது பெருசு கொஞ்சம் பெருசுன்னு இப்படி தான் வச்சுருப்போம். இங்கே அத்தனை விளக்கு வச்சுருக்குறாங்க. அதை பார்க்கக்குள்ளே அப்படியே கண்கொள்ளா காட்சியாட்டம் இருக்குது. இவ்வளோ விளக்கும் ஒன்றா வச்சு நம்ம பார்த்ததும் கிடையாது. இதை பார்த்தோம்னா அப்படியே நின்றுடுறோம், அந்த மாதிரி இருக்குது. கண்கொள்ளா காட்சி இதுதான். இது பாருங்கள், இந்த சாமி எல்லாம் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு. கோயிலுக்குள்ளார போன மாதிரியே இருக்குது. முன்பக்கம் இப்படி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க. இது வந்து வார்த்தையே இல்லை நம்ம சொல்கிறதுக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த விளக்கு தான் வந்து இப்போ நான் வாங்கியிருந்தது. ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. இந்த விளக்கு அழகாக இருக்கா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.